ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாசிட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப் போற மாரி ஒரு சூப்பரான ஸ்பாட்ட பத்தி தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். இந்த இடம் எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்டப்பாடியில தான் லொக்கேட் ஆகிருக்கு. கூகுள் மேப்ல வந்து ஜல்லிப்பாரா வியூ பாயிண்ட் அடிச்சீங்கன்னா லொகேஷன் காட்டும். எக்ஸாக்ட்டா எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ல தான் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸுக்கு போறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அங்க உள்ள ஊர் மக்கள்ட்ட கேட்டுக்கங்க. ஏன்னா லொகேஷன் வந்து கொஞ்சம் தப்பா காட்டும். அதனால கேட்டீங்கன்னா கரெக்ட்டான லொகேஷன் அந்த ஊர் மக்களே சொல்லுவாங்க. இந்த பிளேஸுக்கு வந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆகுற மாரி பார்த்துக்கங்க. வர வழியிலே ஆனக்கட்டிலே ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ஃபுட் சாப்பிட்டுக்கங்க. ஏன்னா ஹில்ஸ் மேல ஏறுற மாரி இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ற மாரி இருக்கும். ஸ்நாக்ஸு, தண்ணி வாட்டர் கேன்லாம் வாங்கிக்கங்க. ஏன்னா தண்ணி தாகம் அதிகமா அடிக்கும். பக்கத்துல எந்த கடையுமே இருக்காது. வர வழியில ஆனக்கட்டிலே இதெல்லாம் வாங்கிக்கங்க. ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ற மாரி இருக்கும். ஃபுல்லா 1 கிலோமீட்டர் நடக்காம ஒரு 500 மீட்டர் கிட்டயே ஒரு ஃப்ளாட்டான இடம் வரும். அங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அங்க ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்கும். அதுவும் பார்க்க சூப்பரா இருக்கும். இந்த இடத்துக்கு எதுக்கு 8 மணிக்கு ரீச் ஆக சொன்னேன்னா, அப்பதான் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். ஒரு 10 மணிக்கு மேல நடந்தீங்கன்னா வெயில் ஓவரா இருக்கும். அப்ப தண்ணி தாகம் ஓவராவே இருக்கும். கூலிங்கா நாங்க போனது கொஞ்சம் லேட்டா தான் போனோம். நீங்க அதனால தான் 8 மணிக்கே அந்த இடத்துல போய் ரீச் ஆகி போனீங்கன்னா, போற இடமும் ஸ்பாட்டும் சூப்பரா இருக்கும். பார்த்து சேஃபா போங்க. ஏன்னா ஒத்தையடி பாதை தான் வரும். இந்த மாரி இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ளாட்டான இடம் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி ஒத்தையடி பாதை தான் வரும். கொஞ்சம் மேடு பள்ளமா தான் இருக்கும். பார்த்து போங்க. டேஞ்சரான பிளேஸ் தான். ஆல்ரெடி ட்ரெக்கிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த கைஸ் மட்டுமே இந்த இடத்துக்கு போங்க. அண்ட் ஷூ போட்டு போங்க. அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு கிரிப் அதிகமாவே கிடைக்கும். பாதை வந்து கொஞ்சம் செங்குத்தா தான் மேலே ஏறுற மாரி தான் இருக்கும். இந்த வீடியோல கூட காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாரி தான் இருக்கும். அண்ட் ஒத்தையடி பாதையா தான் இருக்கும். இந்த ஒத்தையடி பாதைக்கு லெஃப்ட் சைடு பார்த்தா திடீர்னு பள்ளமா இருக்கும். இல்லாட்டி ரைட் சைடு பள்ளமா இருக்கும். இந்த இடத்துக்கு போன ஃபுல் டீட்டெயில் வீடியோ என்னோட யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். அத பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாவே புரியும். ஷார்ட்ஸ்ல வந்து என்னால கொஞ்சம் தான் சொல்ல முடியும். நீங்க இந்த 500 மீட்டர்ல இங்க ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 500 மீட்டர் நடந்தீங்கன்னா, மேல ஹில்ஸோட டாப்புக்கு போயிரலாம். அந்த இடம் பார்க்க செமையாவே இருக்கும். மார்னிங்ல இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணீங்கன்னா, பார்க்கவே செமையா இருக்கும். ஃபுல்லா மிஸ்ட்டாவே இருக்கும். அண்ட் இங்க வந்து மேற்கு தொடர்ச்சியோட மலையோட வியூவ பார்த்து அப்படியே ரசிக்கலாம். நாங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் கீழ இறங்க ஆரம்பிச்சுட்டோம். நீங்களும் கண்டிப்பா போனீங்கன்னா, மார்னிங் டயத்துல போங்க. கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பசங்களோட சின்னதா ரைட் போயிட்டு ஹில்ஸ் ட்ரெக்கிங் போற மாரி பிளேஸ் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த இடத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துலருந்து இறங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி தாங்க. ஏற தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் இறங்குறது சீக்கிரமா இறங்கிடலாம். ஆனா, கொஞ்சம் பார்த்து சேஃபா தான் இறங்கணும். இங்க இறங்கிட்டு ரிட்டர்ன் நாங்க போற வழியில ஒரு ஸ்பாட்ல போய் குளிச்சோம். அந்த ஸ்பாட் என்ன ஸ்பாட்டுங்கிறதையும் சொல்றேன். இந்த பிளேஸ்ல ட்ரெக்கிங் பண்ண டயர்டுக்கு திரும்பி எங்கேயோ போய் ஒரு ரிவர்ல போய் குளிக்கலாம்னு தோணும். அப்படி எங்களுக்கு தோணி தான் நாங்க திரும்பி ரிட்டர்ன் போற வழியில ஆனக்கட்டில லொக்கேட் ஆகிக்கிற கேரளா சிறுவாணியாறுல தான் குளிச்சோம். நீங்க மேப்ல வந்து கோட்டத்துறை ரிவர்ன்னு அடிச்சீங்கன்னா போதும். இல்லாட்டி போற வழியில அங்க உள்ள ஊர் மக்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போய் நாங்க போய் குளிச்சு என்ஜாய் பண்ணோம். இந்த பிளேஸ் வந்து ஒரு பாலத்துக்கு கீழ தான் இருக்கும். பக்கத்திலேயே கோயில் இருக்கும். அந்த ஸ்டெப்லேயே இறங்கி போனீங்கன்னா, இப்படி ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்கும். நாங்க போகும்போது நல்லா தண்ணி ஃபோர்ஸாவும் இருந்துச்சு. அந்த கூலிங்காவும் இருந்துச்சு. ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணோம். இந்த சம்மருக்கு விசிட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லுவேன். அண்ட் இந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா, இங்க குப்பையில போட்டு அசுத்தப்படுத்தாதீங்க. அதே மாரி ஜல்லிப்பாறை வியூ பாயிண்ட்க்கு போனீங்கன்னா, அங்கேயும் குப்பையெல்லாம் போடாதீங்க. நெக்ஸ்ட் இதே மாரி ஒரு டிராவல் கண்ல சந்திக்கலாம். பாய் பாய். சி யூ.